உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை, மூலம் நட்சத்திரம். சனியுடன் புதன் இணைந்தாள். மந்தன் அறிவில்லை. இன்றைய சில ஜோதிட நூல்களும் அப்படித்தான் எழுதுகின்றன. பண்டைய நூல்களில் அல்ல, ஜோதிடர்களால் அங்கீகாரம் பெற்ற நூல்களில் அப்படி ஒரு செய்தி இல்லை. இன்று நிறைய புத்தகங்கள் வெளிவருகின்றன. அதில் வேண்டிய சில கருத்துக்களும் உண்டு, வேண்டாத சில கருத்துக்களும் இருக்கின்றன. அதை படித்து பார்த்து ஒரு சிலர் ஒரு அவநம்பிக்கை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இக்காலத்தில் அவர்களுக்கு ஒரு தெளிவு வேண்டி இதை பார்ப்போம். சனியும் புதனும் ஒன்று சேர்ந்தால் மந்தன். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? புதன் அறிவுக்கு, பேச்சுக்கு, செயல் புரிவதற்கு, திட்டம் தீட்டுவதற்கு புத்திசாலி, வித்யாக்காரர்கள். சனி மந்தன். ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வர இருக்கின்ற கிரகங்களிலேயே சனிக்குத்தான் அதிக நாள் ஆகும். 30 வருடமாகும். அவனுக்கு சாஸ்திரம் வைத்திருக்கும் ஒரு பெயரே மந்தன் தான். அதனால் புதனுடன் இணைந்தால் அறிவில்லை, மந்தன் என்று சொல்லுகின்றார்கள் ஒரு சிலர் இந்த காலத்தில். அது தவறு. சாஸ்திரம் தெளிவுபட ஒன்றை சொல்கிறது. சுபஸ்தானங்களில் சனியும் புதனும் ஒருங்கிணைந்து பாவர்கள் பாராது இருந்தால் பேச்சில் வல்லவன், வெல்ல முடியா பேச்சுக்கு உரியவன். அதுவும் 10ஆம் வீடு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை பெற்று இருந்தால், 10ஆம் வீடு சுவர் வீடு. சுவர் வீடு என்று சொன்னால் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் சுவர் வீடு. நல்ல ஆதிபத்தியம் 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த இடங்கள். இது போன்ற இடங்களில் அமர்ந்து, இணைந்து அமர்ந்து பாவிகள் பாராது, சுபர்கள் மட்டும் பார்த்தால். இப்பொழுது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட அந்த 10ஆம் இடத்தில் அப்படி இருந்து, அந்த 10ஆம் இடமும் நல்ல இடமாக சுபர் வீடாக இருந்தால் எழுதி வைத்து கொள்ளலாம். அவங்களுடைய பேச்சு கவிதையைப் போல் இருக்கும். கேட்போர் அனைவரும் மயங்குவார்கள். பேச்சார் அவன் சாதிப்பான். பண்டைய நூல் கூறுகிறது. இதற்கு என்ன காரணமாக அது காட்டுகிறது? புதன் அறிவாளி, புத்திசாலி, பேச்சுக்கு உடையவன். சனி 2 குணம் உண்டு. நியாயம், தியாகம், நேர்மை இவைகளுக்கு கட்டுப்பட்டவன். அடுத்து அவசர கதியில் பேசவே மாட்டான். ஆராய்ந்து அறிந்து அவனுடைய பேச்சே திருக்குறளை போல் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதால், அதுவும் 10ஆம் இடத்தில் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், தொழில் ஸ்தானத்தில் அவனது பேச்சு கவிதை போல் மிக மிக பிரமாதமாக இருக்கும். கேட்போர் அனைவரும் இதுபோல் பேச்சை கேட்க விரும்புவார்கள். ஒரு நற்சான்றிதழ் வழங்குகிறது. எனவே சனியும் புதனும் இணைந்தால், அதுவும் நல்லோர் வீட்டிலிருந்து பாவர்கள் பாராது இருந்தால் நல்லதே. இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம்.
உத்ராடம் அவிட்டம் ரேவதி, பரணி மிருகசீரிசம் புனர்பூசம், ஆயில்யம் பூரம் உத்திரம், சித்திரை விசாகம் கேட்டை. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நம்பிக்கை வாழ வைக்கும், உண்மைதான். சில நேரங்களில் நாம் வைக்கும் அதீத நம்பிக்கை நமக்கு கஷ்டத்தையும் கொடுக்கலாம். அதுபோன்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருப்பதால் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும். நீங்கள் விரும்பியதை நினைத்ததை பெறும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, இணைப்பு பாலமாக நீங்கள் செயல்படுவதில் வெற்றி, செயல்படுவதால் வெற்றி. எப்படி? ஒரு சொந்தங்களுக்குள் பகை, அதை இணைத்து வைக்க நீங்கள் முயலுகின்றீர்கள். அந்த முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, செலவு செய்யும் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. ஏனென்றால் இன்று நீங்கள் ஏமாற வாய்ப்பு உண்டு என்று காட்டுவதால் கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ஒரு உயரிய செயலால் ஒரு நல்ல பெயரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நாள் இந்த நாள். இதுவரை உங்கள் குடும்பத்தார் உங்களிடம் காட்டாத ஒரு அன்பை, மதிப்பை இன்று காட்டுவார்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு மிகவும் வேண்டிய ஒன்று, நெடுநாள் நிலுவையில் இருந்த ஒன்று நாளைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு உறுதி மிக பெரியவர்களால் வழங்கப்படும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, நிறைந்த லாபம் உண்டு. காலை முதல் மாலை வரை பம்பரமாக சுற்றி இந்த லாபத்தை பெறுவீர்கள். உழைப்பும் அதிகம், பெறுகின்ற பணமும் அதிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, சில நேரங்களில் நாம் மகத்தான வெற்றி பெறுவது பேசுகின்ற விதத்தில் பேசுவதால் கிடைக்கும். அப்படி ஒரு நாளாகத்தான் இந்த நாள் உங்களுக்கு காட்டுகிறது. பேச்சால் வெற்றி கிடைக்கும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, எதை ஏற்பது எதை விடுப்பது என்பதில் ஒரு மாபெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த தடுமாற்றத்திற்கு காரணம், மற்றவர்களுக்கென்றால் நீங்கள் எளிதாக பதில் சொல்லுவீர்கள், இது என்று. ஆனால் உங்கள் விஷயம், உங்களுக்கான ஒரு விஷயம், அதில் எதை ஏற்பது எதை விடுப்பது என்று தெரியாமல் தத்தளிக்கும் நாளாக காட்டுகிறது. கவனம். மகர ராசி அன்பர்களே, அற்புதம் நிறைந்த நாள் இந்த நாள். உங்கள் உள்ளுணர்வு நாளைய தினம் இதுபோல் ஆபத்து வருகிறது என்று காட்ட
அதை வைத்து நீங்கள் சுதாரித்து கொண்டு அதற்கு மாற்றாற்போல் நடந்து அந்த தொல்லையிலிருந்து நீங்கள் விலகும் நாளாக காட்டுகிறது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் உள்ளுணர்வால் காப்பாற்றப்படும் நாள். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் லாபம் நல்லது நடக்கும். இந்த நன்மை நடப்பதற்கு உறவு, கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், உறவுகள், இந்த வட்டாரங்கள் உதவி செய்யும். இந்த வட்டாரங்களால் உங்களுக்கு இன்று நன்மை. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் சற்று கூடுதல் கஷ்டம் உண்டு. இது நாள் வரை எளிதாக பெற்று வந்த ஒரு வெற்றியை, நன்மையை இன்றைய தினம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிறகுதான் அடைய முடியும். அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். கஷ்டப்பட இன்று நீங்கள் தயங்கக்கூடாது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.